விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், சொல்லுங்க. RSS பன்முக பயிற்சி முகாம் நிறைவு விழா கோவையில் நடைபெற்று வருது. மத்திய அமைச்சர் எல் முருகன் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்குங்க. கோவையில் RSS பன்முக பயிற்சி முகாம் நிறைவு விழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர் எல் முருகன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் மீண்டும் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், வணக்கம். சொல்லுங்க, RSS பன்முக பயிற்சி முகாம் நிறைவு விழா குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குங்க. வணக்கம் ரம்யா. கோவை புதூர் பகுதியில் உள்ள கிருஷ்ணா ஆதித்யா கல்லூரியில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் பன்முக பயிற்சி முகாமுடைய நிறைவு விழா நடைபெற்று வருகிறது. இதில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல் அடிகளார் ஆசிரியரை வழங்க இருக்கிறார். தொடர்ந்து RSSின் தென் பாரத மக்கள் தொடர்புத்துறை செயலாளர் பிரகாஷ்ஜி சிறப்புரையாற்ற உள்ளார். இதில் தென் தமிழக RSS மாநில தலைவர் ஆடல் அரசன் பங்கேற்றிருக்கிறார். கோவைப்புதூர் பகுதியில் அமைந்துள்ள கிருஷ்ணா ஆதித்யா கல்லூரியில் கடந்த மே 2ஆம் தேதி துவங்கி தொடர்ந்து 15 நாட்கள் நடைபெற்ற இம்முகாம் இன்றோடு நிறைவு பெறுகிறது. இதில் கோட்ட செயலாளர் அஜய் கோஷ் தலைமையில் நடந்த இம்முகாமில் 900 பேர் பயிற்சியில் இணைந்து பயிற்சி பெற்று வந்திருக்காங்க. தென் தமிழக அளவில் இம்முகாம் நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. நிறைவு விழாவான இன்று பன்முக பயிற்சி முகாமில் பங்கேற்ற ஸ்வயம் சேவகர்கள் கற்றுக்கொண்ட கராத்தே, சிலம்பம், யோகா, சமதா, விளையாட்டு, கோஷ் வாத்திய இசை போன்றவற்றை நிகழ்த்தி காட்ட இருக்கிறார்கள். அந்த நிகழ்வு தற்சமயம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பேரணி, அணிவகுப்பு போன்ற அனைத்து நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றன. இந்நிகழ்வினை நேரடியாக காண்பதற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இங்கு வருகை புரிந்து தற்சமயம் இதனை பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து நிறைவு விழாவில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். பின்னால பிரதட்சிணம் என்று சொல்லக்கூடிய வலம் வருதல் புனிதமான காவி கொடிக்கு வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.